ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா மொறுன்னு ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் வாழைப்பூ வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது என் ஒய்ஃபோட ரெசிபி. நான் ஜஸ்ட் ஷூட் பண்ணி வாய்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க இந்த சூப்பரான ஸ்நாக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல வாழைப்பூக்குள்ளே அந்த காம்பு மாதிரி இருக்கிற போர்ஷனை ரிமூவ் பண்ணி ஆஞ்சிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு 200 கிராம்ஸ் கடலைப்பருப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எல்லாத்தையும் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அப்புறம் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு அதிகமாக தண்ணி சேர்க்காமல் மிக்சியில் லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகா, ஒரு 4 பல் பூண்டு தோல் உரிக்காமல், அப்புறம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போது நாம் நறுக்கி வச்ச பூவோட இந்த பருப்பு, சோம்பு, பெருங்காயத்தூள், வெங்காயம், பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவைக்கு ஏற்ற உப்பு, அப்புறம் பூண்டு தோலோடு அப்படியே இடிச்சிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கடாயில் எண்ணெய் சூடானதும் மாவை இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி தட்டி ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணிக்கலாம். நாங்கள் கிட்ஸுக்கு தனியாக பால்ஸ் மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு லாலிபாப் மாதிரி கொடுத்தா சாஸோடு வச்சு ரொம்ப இஷ்டமாக சாப்பிட்டுடுவாங்க. இந்த வாழைப்பூவில் கூட்டு, பொரியல் எல்லாம் பண்ணால் அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க, போனி ஆகாது வீட்டில். இப்படி செஞ்சு கொடுக்கும்போது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் தட்டு காலி ஆகிடும். ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பபாய்.